1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள், அதிகம் வேணால் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. அதிகமாக வேணாம், புதினா கம்மியாக போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மசாலாலாம் கலந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துடலாம். உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதிகமாக உப்பு பத்தலைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுலே சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். அதனால் வேக வச்சதுக்கப்புறமா பத்தலைனா மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான், இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிட்டாலே போதும். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. அடுத்து கொஞ்சமாக நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை கழுவி மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். நம்ம கிரேவி பண்ணுறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துக்கல. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. மறுபடியும் நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்ருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ஏன்னா அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும், அந்த மசாலோட பச்சை வாடை இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்குறதுக்கு பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, சிக்கன் கலந்து வைக்கிறப்போ உப்பு போட்டோம். ஆனால் அந்த கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சேன் பாருங்கள். நல்ல கிரேவி நல்ல ஒரு பக்குவத்துக்கு இது போல் வந்துருச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறமா வேறு எதுவும் இல்லை. நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி இது போல் தூவிடலாம். நம்ம மல்லித்தலை இதெல்லாம் முன்னாடியே போட்டிருக்கிறதுனால இப்போ போட வேண்டாம். லைட்டாக ஒரு கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. இது சாதம், சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு.